உன்னை இது போல் அடியேன் பார்த்ததில்லையே. கர்மபந்தம் சுவாமி. அடியேனின் தாய்க்கு உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. மருத்துவர் வந்து பார்த்தும் நம்பிக்கை வார்த்தைகள் ஏதும் கூறவில்லை. ஆனால் நீ மிகவும் தன்னம்பிக்கை கொண்டவனாயிற்றே குரேசா. இருப்பினும் தொப்புள் கொடி சம்பந்தமாயிற்று. அடியேனுக்கு ஏதாவது ஒன்று என்றால் பதைத்து ஓடி வருவார் அடியேனின் தாய். அப்படிப்பட்டவள் முடங்கி போய் படுத்த படுக்கையாய் இருப்பது என் மனதை மிகவும் சங்கடப்படுத்துகிறது. நீ சொல்வது முற்றிலும் உண்மைதான் குரேசா. தாய் என்ற உறவு மிகவும் முதன்மையானது, பரிவில் உச்சமானது, இயல்பாய் உள்ள அன்பால் ஈர்க்கக்கூடியது. அடியேன் தாய் தந்தையரை விட்டு விலகி வந்துவிட்டேன் என்றாலும் இப்பொழுதும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அடியேனின் தாயை கண்டுவிட்டேன் என்றால் ஒரு க்ஷணம் உருகி போய்விடுவேன். அவரின் அன்பின் ஆக்கர்ஷணம் அப்படி. பிறகு அனாதி கால உறவான வரதனை நினைத்து அந்த கர்மபந்தத்தில் இருந்து மீண்டு வருவேன். அடியேனும் அப்படித்தான் நம்பிகளே. அடியேன் மனதை தேற்றிக் கொள்கிறேன். என்னதான் என் சோகத்தை வெளிக்காட்டாமல் நடந்து கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் பாசம் முந்தி தள்ளிவிடுகிறது. இன்று உங்களை தரிசித்தது அடியனுக்கு மிகவும் இதமாக இருக்கிறது. உன் வருத்தத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது குரேசா. இல்லை என்றால் உன் தந்தை உன்னை பார்த்து மிகவும் உடைந்து போய்விடுவார். உன்னுடைய இந்த மன வருத்தம் உன் தந்தையை பீடிக்காமல் பார்த்துக்கொள். நிச்சயம் சுவாமிகளே, அதற்குத்தான் அடியேன் முயன்று கொண்டிருக்கிறேன். உனக்கு ஏற்பட்டுள்ள இந்த புத்தி தடுமாற்றம் ஒரு சமயம் குந்தி தேவிக்கே ஏற்பட்டது. மகாபாரத யுத்தம் முடிந்து கண்ணன் துவாரகைக்கு புறப்படும் முன், கண்ணா, நீ இங்கிருந்து புறப்படுவதற்கு முன் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உள்ள பற்றை வேரோடு அறுத்து விடு, இல்லையேல் என்றென்றும் உன்னை சிந்திப்பது கடினம் என்று குந்தி தேவி வேண்டினாள். கண்ணன் எனும் பரம்பொருளை நேரே கண்ட பின்னும் பராக்கிரமங்களுடைய பாண்டவர்களை ஈன்ற போதும் குந்தி தேவிக்கே இப்படி ஒரு பிரார்த்தனையை செய்ய தோன்றிற்று என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம். ஒருவர் மீது பாசம் வைப்பது தவறா நம்பிகளே? இல்லை குரேசா, பாசம் வைப்பதில் எந்த தவறும் இல்லை. பற்று வைப்பதுதான் தவறு. பாசத்திற்கும் பற்றுக்கும் என்ன வித்தியாசம் நம்பிகளே? இவர்கள் என் தாய் தந்தையர், இவன் என் தம்பி அண்ணன், இது என் வீடு, இவர்கள் என் உற்றார்கள் என்று நினைப்பது பற்று. நாம் அனைவரும் பகவானுக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் அனைவரையும் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி பிறப்பு இறப்பு முதுமை வியாதி இல்லா வைகுண்ட லோகத்திற்கு அவர்களையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான பாசம். அவர்களுக்கு நாம் செய்யும் நன்மையும் அதுதான். உன் தாய் தந்தையரிடம் உனக்கு இருப்பது பாசம்தான். அதை அடியேன் நன்கு அறிவேன். அடியேனின் தாய் தந்தையரிடமும் அடியேனுக்கு இருப்பது அந்த பாசம்தான். ஏன், புராணங்களையே எடுத்துக்கொள்ளேன். பக்த பிரகலாதனும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தானே இருந்தான். பகவான் நரசிம்மராக அவதரித்து இரண்யனை வதம் செய்த பிறகு தன்னிடமிருந்து ஏதாவது ஒரு வரத்தை பெற்றுக்கொள் என்று பிரகலாதனிடம் கூறினார். பிரகலாதன் வெகுநேர சிந்தனைக்கு பிறகு கேட்ட வரம் என்ன தெரியுமா? என் பிரபு, அடியேனுடைய தந்தை நற்கதியை அடைய வேண்டும், அவர் செய்த தவறை பொறுத்தருள வேண்டும் என்பதுதான். அதற்கு நரசிம்மமூர்த்தி, நீ வரமாக யாசித்ததை நீ கேட்பதற்கு முன்பே அருளிவிட்டேன் என்றார். யாரேனும் ஒரு பக்தன் எனக்கு முழுமையாக சரணடைந்து விட்டால் அவனுடைய 21 தலைமுறைக்கு யாம் முக்தியை அளிக்கிறோம். அவ்வகையில் உன் தந்தை ஒரு அசுரனாக இருந்தாலும் உன் சம்பந்தத்தால் அவர் முக்தியை அடைந்து விட்டார் என்றார் நரசிம்மமூர்த்தி. இது உன் வாழ்க்கைக்கும் பொருந்தும் குரேசா. உன் பக்தியால் உன் தாய் தந்தையரும் என்றோ முக்தியை அடைந்து விட்டார்கள். அதுதான் நீ அவர்களின் மீது வைத்திருக்கும் பாசத்தின் வெளிப்பாடு. இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவரும் அந்த பரந்தாமனின் பிள்ளைகள் என்ற உயர்ந்த சம்பிரதாயத்தை வழிநடத்தப் போகும் பெரும் பொறுப்பு ராமானுஜனுக்கும் உனக்கும் இருக்கிறது குரேசா. அதை மனதில் கொண்டு தற்காலிகமாக இப்பொழுது ஏற்பட்டுள்ள மன கஷ்டத்தை நீக்கி உள்ள உறுதியோடு இருப்பாய் குரேசா. இது உன்னிடத்தில் அடியேன் வைக்கும் அன்பான வேண்டுகோள். தாங்கள் அறிவுறுத்தியதை நிச்சயம் மனதில் கொள்வேன் சுவாமி. இதுவரை தங்களிடம் பேசியதில் ஆறுதலும் புது தெம்பும் அடியேனுக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் சத்சங்கத்தின் பெருமை. நல்லது குரேசா. மீண்டும் உன் முகத்தில் அந்த பழைய மலர்ச்சியை பார்த்து விட்டேன். எதிர்வரும் சோகம் எதுவாயினும் அது உன் உள்ளத்தை ஆழ்ந்து பாதிக்காமல் பார்த்துக்கொள். உணர்ச்சி வசப்பட்டு விடாதே. நிச்சயம் சுவாமிகளே.
அப்பா, வா மாதவா, என்ன திடீரென்று வந்திருக்கிறாய்? உன்னோடு அக்காவும் அத்திம்பேரும் வந்திருக்கிறார்களா? இல்லை, நான் மட்டும் தனியாகத்தான் வந்தேன். மாதவா, வாப்பா. என்னவோ மாதவனின் குரல் போல் இருக்கிறதே என்று வந்தேன். என்ன திடீரென்று வந்திருக்கிறாய்? ஏன் வரக்கூடாதா? 2 பேரும் சொல்லி வைத்தாற் போல் கேட்கிறீர்களே. பிள்ளை வந்திருக்கிறானே என்ற மகிழ்ச்சியே காணும். ஏன் வந்திருக்கிறான் என்ற கேள்விக்குறிதான் முகத்தில் தெரிகிறது. அசடே அசடே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. பிள்ளையை கண்டால் பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்காதா என்ன? நீ திடீரென்று வந்தவுடன் ஒரு பதப்பதைப்பு இருக்கத்தானே செய்யும். அதுவும் உன் அக்கா அகத்திலிருந்து வருகிறாய். அங்கு யாருக்காவது எதுவோ என்று. யாருக்கும் ஒன்றும் ஆகவில்லை. நடக்க வேண்டிய நல்லது கூட நம் மகத்தில் நடக்க மாட்டேன் என்கிறது. மாதவா, உன்னுடைய ஆதங்கம் எங்களுக்கு புரிகிறதப்பா. கல்யாணம் கைகூடி வந்துவிட்டதே என்று எல்லோரும் சந்தோஷப்படும் வேளையில் திடீரென்று பெண்ணின் தாத்தாவால் இப்படி ஒரு சிக்கல் வரும் என்று யாராவது எதிர்பார்த்தோமா? ஆமாம், எதிர்பார்த்திருந்தால் மட்டும் எல்லாம் நடந்துவிட போகிறதா? எனக்கென்று என்ன செய்திருக்கிறீர்கள்? என்னடா மாதவா, இப்படியெல்லாம் பேசுகிறாய்? பிறகு எப்படி பேச சொல்கிறீர்கள்? அக்காவுக்கு கல்யாணமாகும் வரை பெரியம்மா அகத்தில் வளர்ந்தாயிற்று. இப்போது அத்திம்பேர் அகத்தில் அப்பா அம்மாவிடம் கேட்பது போல் ஆசையாக பெரியம்மாவிடமோ அத்திம்பேரிடமோ கேட்க முடியுமா? பெற்றதோடு சரி, வேற என்ன செய்து விட்டீர்கள் எனக்கு? மாதவா, நீ பேசுவதை பார்த்தால் அக்கா அத்திம்பேருடன் சண்டை போட்டுக் கொண்டு வந்து விட்டது போல் தோன்றுகிறது. அதெல்லாம் ஒரு சண்டையும் இல்லை. அப்பா அம்மாவை பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டுத்தான் வந்தேன். இங்கே வந்தால் ஏன் வந்தா என்பது போல் கேட்கிறீர்கள். என்னடா இது, எங்களை பார்த்து இப்படி சொல்லிவிட்டாய்? உன் மீது எங்களுக்கு என்னவோ பாசமே இல்லாதது போல் பேசுகிறாய். பெற்றவளுக்கு வளர்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்காதா என்ன? ஆசை இருந்தது, ஆனால் சொத்து பத்தி இல்லையேடா. உன் பெரியம்மாவுக்கும் பிள்ளை குட்டி இல்லை. உன்னை உன் அத்திம்பேருடன் இருக்க சொன்னதும் காரணமாகத்தான். அப்படியாவது நீ அவரிடமிருந்து நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளலாம் அல்லவா? அதெல்லாம் சரியப்பா. திருக்கோஷ்டியூர் நம்பி என்று ஊரில் பெரிய பெயர்தான் அத்திம்பேருக்கு. அந்த பெயரை பார்த்து பெண் கொடுக்க வேண்டியதுதானே? நிலத்தை கொண்டு வா, நீச்சை கொண்டு வா என்றால் எப்படி? உங்களிடமும் ஒன்றும் கிடையாது, அத்திம்பேரும் ஒன்றும் செய்ய மாட்டார். அது சரியப்பா. ஊரில் அந்த ஒரு பெண் தான் இருக்கிறாளா என்ன? நம் அந்தஸ்துக்கு தகுந்தாற்போல் ஒரு பெண்ணை பார்த்துக் கொள்வோம். அந்தஸ்தா? நமக்கேது அந்தஸ்து? நல்ல அந்தஸ்து வரும் வரை காத்திருந்தால் நான் 60ஆம் கல்யாணம் தான் செய்து கொள்ள வேண்டும். இந்தாருங்கள். நீ இந்த பொற்காசுபதியை பத்திரமாக வைத்துக்கொள். நான் ஊரில் இல்லாத சமயத்தில் கோவில் அதிகாரி வந்தாலோ அல்லது அவர் சொல்லி ஆள் வந்தாலோ இந்த தொகையை அவரிடம் சேர்த்துவிடு. இதை உன் அறையில் பத்திரமாக வைத்துக்கொள். ஆகட்டும் சுவாமி. என்னடா இது? பிடியுங்கள் முதலில். இதை வைத்துக்கொண்டு திருக்கோஷ்டியூரிலேயே அவர்கள் கேட்டது போல 2 வேலி நிலத்தை என் பேரில் வாங்குங்கள். மாதவா, திடீரென்று உனக்கு ஏதடா இவ்வளவு பணம்? மந்திரத்தில் வரவழைத்தேன். மாதவா, உண்மையை சொல். உனக்கு ஏது இவ்வளவு பணம்? நெருங்கிய சிநேகிதன் ஒருவனிடம் வாங்கினேன். கடனாகவா வாங்கினாய்? பிறகு உனக்கு வைத்துக்கொள் என்று கொடுத்து விடுவானா? கடன் தான். சரி மாதவா, இதை நீ உன் அத்திம்பேரிடமே கொடுத்து நிலத்தை வாங்க சொல்ல வேண்டியதுதானே? யார்? அத்திம்பேரா? நல்ல ஆளை பார்த்தீர்கள் போங்கள். ஏனடா கடன் வாங்குகிறாய்? முதலில் திருப்பி கொடுத்து விட்டு வா என்று கூறுவார். எனக்கு கூட அதுதான் உச்சிதமாக படுகிறது. இவ்வளவு பெரிய தொகையை நீ எப்படி திருப்பி கொடுப்பாய்? அது என் பாடு. உங்களுக்கு என்ன வந்தது? நிலம் கூட நீங்கள் எங்கேயும் பார்த்து மெனக்கிட வேண்டாம். பேசாமல் இதை கொண்டு வந்து அத்திம்பேரிடம் கொடுத்து அவரையே என் பெயரில் வாங்க சொல்லுங்கள். இவ்வளவு பணம் ஏது என்று அவர் கேட்பாரே? கேட்பார்தான். என் தூரத்து உறவினர் ஒருவர் கொடுத்தார் என்று சொல்லுங்கள். என்னடா இது? மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய சிரேஷ்டர், அவரிடம் போய் பொய் சொல்ல சொல்கிறாயே? அப்பா, உங்களாலும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அத்திம்பேரும் செய்ய மாட்டார். நான் அரும்பாடுபட்டு ஏதாவது செய்தால் அதிலும் குற்றம் கண்டுபிடித்தால் எப்படி? மொத்தத்தில் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் செய்து வைப்பதில் விருப்பமே இல்லை. அவ்வளவுதானே? கொடுங்கள் அந்த பணத்தை. நான் என் வழியிலேயே பார்த்துக் கொள்கிறேன். அவசரப்படாதே மாதவா. இதோ பாருங்கள்,
யோசித்து பார்த்தால் அவன் சொல்வதிலும் நியாயம் இருப்பது போல்தான் தோன்றுகிறது. நாமும் அவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை. அவன் தன் சாமர்த்தியத்தால் எங்கோ கடன் வாங்கி கொண்டு வந்திருக்கிறான். அதை அவனே திருப்பி கொடுத்து விடுவதாகவும் சொல்கிறான். அவன் சொன்னது போல் மாப்பிள்ளையிடம் கொடுத்து யாரோ தூரத்து உறவினர் கொடுத்தார் என்று சொல்லுங்களேன். இதனால் யாருக்கும் எந்த நஷ்டமும் வந்துவிடப் போவதில்லை. ஒன்றும் யோசிக்காதீர்கள். நான் தான் சொல்கிறேனே, அவன் சொன்னது போல் யாருக்கும் எந்த நஷ்டமும் வந்துவிடப் போவதில்லை. பேசாமல் இந்த பணத்தை கொண்டு போய் மாப்பிள்ளையிடம் கொடுங்கள். அப்படியா சொல்கிறாய்? இதை உள்ளே கொண்டு போய் வை. மாதவா, வாப்பா. பெருமாளே, இப்படி ஒரு இக்கட்டில் என்னை மாட்டி விட்டிருக்கிறாயே. நான் இதிலிருந்து வெளிவர எனக்கு வழிகாட்டப் போகிறாயோ, இல்லை இதில் இன்னும் இறுக்கமாக என்னை கட்டி போடப் போகிறாயோ? எல்லாம் உன் திருவுளப்படியே நடக்கட்டும். கதிரேசா, வந்தனம் வந்தனம் கதிரேசா. நாங்கள் அல்லவா முதலில் உனக்கு வந்தனம் செய்திருக்க வேண்டும். ஏன் பெரிய வார்த்தைகளை உபயோகிக்கிறீர்கள்? அடியேன் மிகவும் சிறியவன். நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? உயர்வான தெய்வ காரியங்களை ஸ்ரத்தையாய் நித்தியப்படி ஏதாவது ஒன்றை செவ்வனே செய்து கொண்டிருக்கும் உன்னை நாங்கள் முன் வணங்குவதுதான் தகும். அப்படி இல்லை. அடியேன் இப்போதுதான் இது போன்ற இறை சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களோ பல நாட்களுக்கு முன்பிருந்தே இப்பணியில் இருக்கிறீர்கள். இருப்பினும் கதிரேசா, நாங்கள் என்றோ ஒரு நாள் அல்லது 2 நாள் இங்கு வந்து திருப்பணி செய்திருக்கிறோம். ஆனால் நீயோ என்றும் இங்கு திருப்பணி செய்யும் பாக்கியம் பெற்றுள்ளாயே. இந்த அடியவனின் இன்றைய பாக்கியத்திற்கு காரணம் என் குருவான ராமானுஜன். அவருடைய கருணை அடியேனை நன்றாக வைத்திருக்கிறது. நீ சொல்வது உண்மைதான். நான் கூட உன்னை பற்றி ராமானுஜனிடம் எச்சரிக்கை செய்து உன்னை நம் பாசுர வகுப்புக்கு அழைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் உன் செய்கையில் ஏதோ சூது இருக்கிறது என்றும் கூறினேன். ஆனால் அதையெல்லாம் ராமானுஜன் ஏற்கவில்லை. அவன் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து எங்கள் பாசுர வகுப்பில் உன்னை சேர்த்துக் கொண்டான். அதன் தொடர்ச்சியாக இக்கோயிலில் நிரந்தரமாக பணிபுரிவதற்கு ஏற்பாடு செய்து அடியேனின் வருமானத்திற்கும் ஒரு வழிவகை செய்துவிட்டார். குறிக்கோளற்று முறை தவறி போய்க் கொண்டிருந்த என்னை நெறிமுறைகளை பின்பற்ற வைத்த மகான் அவர். குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரியாய் இருந்தேன் நான். ஏன் என்னை பெருந்தன்மையாய் ஏற்ற என் மனைவியிடமே குரூரமாய் நடந்து கொண்டேன். என் மோசமான நடத்தையால் வேதனையில் மூழ்கியிருந்த என் குடும்பம் இப்போது என் மேல் நேசம் கொண்டு சந்தோஷம் அலைமோத காரணம் யார் தெரியுமா? ராமானுஜர் தான். இல்லை கதிரேசா, நமஸ்காரம் சுவாமி. அடியேன் காரணமில்லை. சொல்லப்போனால் யாருடைய நிலைக்கும் வேறு யாரும் காரணமில்லை. நமக்கு நாமேதான் காரணம். வேண்டுமானால் ஒருவன் உயர்வை அடைவதற்கு ஒரு சிலரை கருவியாக பகவான் பயன்படுத்துகிறான். ஆம், அதுதான் உண்மை. அந்த பெருமாள் உன் விஷயத்தில் என்னை ஒரு கருவியாக்கி இருக்கிறான். இந்த ஸ்ரீபெரும்புதூரில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதில் பல பேர் உன் மனநிலையில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைவரையும் பகவான் என்னிடம் அனுப்பவில்லையே, உன்னைத்தானே அனுப்பியிருக்கிறார். அதற்கு விசேஷ காரணம் ஏதாவது இருக்குமா சுவாமி? இருக்கிறது. அதுதான் அஞ்ஞான சுக்ருதம். அது என்ன ராமானுஜா அஞ்ஞான சுக்ருதம்? அறிவின் துணை கொண்டு காரியங்களை செய்வது என்பது ஞானத்தோடு செயல்புரிதல் என்று பெயர். மனம் போன போக்கில், அதாவது ஞானத்தால் இல்லாமல் அஞ்ஞானத்தினாலும் ஜென்ம ஜென்மாந்தரத்திலாவது பகவான் விஷயத்தில் ஒரு நற்காரியம் செய்திருந்தாலும் அதன் நற்பயன் நம்மை தொடரும். அதன் பெயர்தான் அஞ்ஞான சுக்ருதம். தெரிந்தோ தெரியாமலோ நீ பகவானுக்கு பல பிறவிகளில் செய்த நற்செய்கை
உன்னை உன்னதமான தமிழ் பாசுரங்களை கேட்க வைத்திருக்கிறது. அதனால் இன்னார் இப்படித்தான் இருப்பார்கள் என்று முடிவு கொள்ளக்கூடாது. பகவானுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன நற்காரியங்களும் ஒருவனை மேலான நிலைமைக்கு கொண்டு வரும். திருத்திப் பணிகொள்வது பகவானுடைய இயல்பு. உன்னுடைய சுக்கிருதம் உன்னை பகவத் கைங்கரியத்துக்கு வரவழைத்துள்ளது. அதனால் இதற்கு முழுக்க முழுக்க நீயும் அதன் நற்பயனுக்கு சாட்சிபூதமாக இருக்கக்கூடிய அந்த பகவானுமே காரணம். அடியேன் இல்லை. பல பேர் ஒரு சிறிய காரியத்தை செய்துவிட்டு நான் தான் என்று மாறுதட்டிக் கொள்ளும் இந்த காலத்தில் அடியேன் ஏதும் செய்யவில்லை என்று பெருந்தன்மையாய் திகழ்வதில் தங்களுக்கு நிகர் தாங்களே. சரியாக சொன்னாய் கதிரேசா. தீமை செய்ய முனைவோர்க்கும் நன்மையை முன்வந்து செய்யும் ராமானுஜன் வாழும் இக்காலத்தில் நாம் இருப்பது நம் பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி சாரங்கா, திருமேனி, நாம் புறப்படுவோம். நம் உரையாடலில் கதிரேசனின் தெய்வ காரியம் தடைபட்டு நிற்கிறது. கதிரேசா, நீ தொடர்ந்து உன் பணியைச் செய். பலன் பகவான் இஷ்டம் என்று இரு. உன் கஷ்டங்கள் தானே விலகிப் போகும். வாருங்கள், புறப்படலாம். வருகிறோம் கதிரேசா.